Number 10, use the connection you found to find the coordinate of B given that M is the midpoint of AB ன்னு கொடுத்திருக்காங்க. So A, B ன்னு ரெண்டு பாயிண்ட் இருக்கு. அதோட midpoint தான் வந்து M. இன்னொரு விஷயம் midpoint பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் வந்து இப்போ x1, y1 இது ஒரு கார்னர் பாயிண்ட். இங்க ஒரு கார்னர் பாயிண்ட் வந்து x2, y2 அப்படின்னு இருந்ததுன்னா midpoint கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு பேசிக் ஃபார்முலா இருக்கு. டிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணாம கூட நம்மளால midpoint கண்டுபிடிக்க முடியும். midpointன்றது x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இப்படி பண்ணா கூட நமக்கு டைரக்டா மிட் பாயிண்ட் கிடைக்கும். இதுல m ஓட பாயிண்ட் क्वेश्चनல சொல்லிட்டாங்க -7, 1. a ஓட பாயிண்ட்டும் क्वेश्चनல சொல்லிட்டாங்க 3, -4. இந்த x2 y2 ஓட பாயிண்ட் தான் கொடுக்கல, அதை நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மிட் பாயிண்ட்டுக்கு நேரம் மிட் பாயிண்டோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கலாம். -7, 1. இங்க x1 plus x2, x1க்கு என்ன கொடுத்துருக்காங்க 3 plus x2க்கு பதிலா கொடுக்கல, ஸோ x2 அப்படியே இருக்கட்டும் by 2. y1க்கு பதிலா -4 கொடுத்துருக்காங்க plus y2 கொடுக்கல ஈக்குவல் டு by 2. இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல், ஏன்னா மிட் பாயிண்டோட ஆன்சர் தான் இது. ஸோ எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் வர்ற வேல்யூவும் இங்கே ஃபர்ஸ்ட் வர்ற வேல்யூவும் ஈக்குவல், இங்கே வர செகண்ட் வேல்யூவும் ஈக்குவல். அதாவது எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் ஆர் ஈக்குவல், ஒய் கோஆர்டினேட் ஆர் ஈக்குவல், ஏன்னா அதில் ஈக்குவல் சிம்பிள் தான் இருக்கு. அப்போ -7 ஈக்குவல் டு 3 plus x2 by 2ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி 1 is equal to -4 plus y2 by 2ன்னு எழுதிக்கலாம். டிவைட்ல இருக்கட்டும், அந்த பக்கம் தான் மல்டிப்ளை ஆயிடும். ஸோ -7 into 2 is equal to 3 plus x2. 7 2s are 14, மைனஸ் இருக்கிறதுனால -14. இங்க இருக்கிற +3 அங்க வந்தா -3 ஆயிடும், ஈக்குவல் டு x2. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -17 ஈக்குவல் டு x2ன்னு கிடைக்குது. இங்க டிவைட்ல இருக்கட்டும், அங்க வந்தா மல்டிப்ளை ஆயிடும். -4 plus y2. -4 அந்த பக்கம் வந்ததுன்னா பிளஸ் ஆயிடும். அப்போ 2 plus 4 ஈக்குவல் டு y2ன்னு கிடைக்குது. அப்போ 6 is equal to y2. x2 y2ன்றதான் b யோட பாயிண்ட் நம்ம எடுத்துருந்தோம் கொஸ்டின்ல. x2க்கு நமக்கு கிடைச்சிருக்க பாயிண்ட் -17, y2க்கு நமக்கு கிடைச்சிருக்க பாயிண்ட் வந்து 6. அப்போ -17, 6 தான் உங்க கேட்டிருக்க b கோஆர்டினேட். கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. let p q be the points of trisection of AB ன்னு கொடுத்துருக்காங்க. ட்ரைசெக்ஷன்னா இப்போ ஒரு லைனை வந்து எக்ஸாக்டா 3 பீஸா இப்படி கட் பண்றோம்னா இந்த 3 பார்ட்டும் சேமா வரணும். ஸோ ஒரு லைனை 3ஆ கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 2 இடத்துல கட் பண்ணா போதும், நமக்கு 3 பீஸ் கிடைச்சிரும்ல. அதுதான் அந்த PQன்ற பாயிண்ட்ஸ். ட்ரைசெக்ட் பண்ணது ஏபிஏ வித் P closer to A. P வந்து ஏக்கு க்ளோசராகவும் Q வந்து பிக்கு க்ளோசராகவும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. யூசிங் யுவர் நாலேஜ் ஹவு டு ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் த மிட் பாயிண்ட் ஆஃப் அ லைன் செக்மெண்ட். மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி ஹவு டு ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் P and Q. P and Q எப்படி கண்டுபிடிப்பீங்க? A வந்து 4, 7, B வந்து 16, -2 இருந்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம்ல இருந்து நம்மளால சொல்ல முடியும் Pன்றது வந்து ஏக்கும் Qக்கும் மிட் பாயிண்ட், அதே மாதிரி Q வந்து Pக்கும் Bக்கும் மிட் பாயிண்ட்னு பார்த்தாலே தெரியுது. ஸோ அதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் P is the midpoint of இந்த ஏவும் இந்த கியூவும் AQன்னு எழுதிக்கலாம். ஏயோட பாயிண்ட் தெரியும், மற்ற பியும் கியூ நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துக்கோங்க. நம்ம இதை x, yன்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு a, bன்னு எடுத்துக்கலாம். இதை x1 y1 இதை x2 y2 கூட நீங்க எழுதலாம். ஆனால் சப்ஸ்டிட் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதனால நான் a bன்னு எழுதியிருக்கேன். எழுதியாச்சா? இப்போ மிட் பாயிண்டோட ஃபார்முலா, பேசிக்காவே மிட் பாயிண்டோட ஃபார்முலா இதுதான். ஸோ இதான் மிட் பாயிண்டோட ஃபார்முலா, x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இப்போ இந்த ஏக்கும் கியூக்கும் மிட் பாயிண்ட் அப்ளை பண்ணா ஆன்சர் தான் இந்த P. அதான் நம்மளோட மிட் பாயிண்ட், ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட மிட் பாயிண்ட் தான் இது. ஃபார்முலா இது வந்து x1 y1, இது நம்மளோட x2 y2ன்னு அப்ளை பண்ணா ஆன்சர் வந்து x, yன்னு கிடைக்கும். அப்ளை பண்ணிடலாம். x1 plus x2 by 2, x1 வந்து 4 plus x2 வந்து இந்த a by 2, y1 வந்து 7, y2 வந்து இந்த b. அப்போ 7 plus b by 2. இப்படி பண்ணா மிட் பாயிண்டோட ஆன்சர் வந்து இந்த x, y கிடைக்கும் அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி இந்த Q வந்து Pக்கும் Bக்கும் மிட் பாயிண்ட். Q is the midpoint of PB அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ Pக்கும் Bக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா இது நமக்கு ஆன்சர்ல வரும், ஏன்னா இதான் மிட் பாயிண்டோட வேல்யூ. அதாவது இதை வந்து x1 y1 அப்படின்னும் இதை பாயிண்ட் வந்து x2 y2ன்னு எடுத்து இதே ஃபார்முலா போடுங்க மிட் பாயிண்ட் ஃபார்முலால. இப்போ என்ன கிடைக்கும்? x1க்கு x இருக்கு plus x2 வந்து 16 by 2, y1க்கு y plus y2 வந்து -2 divided by 2 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இந்த a, b. இது இப்போ ஈக்குவேட் தான் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் ஈக்குவல். 4 plus a by 2 is equal to x கிடைக்குது. இங்க 7 plus b by 2 is equal to y இருக்கு. டிவைட்ல இருக்கட்டும், அங்க போனா மல்டிப்ளை ஆயிடும்.
அப்போ 4 plus a is equal to 2x ஒரு equation. இங்க 7 plus b is equal to multiply இருக்கட்டும் அங்க போனா சரி டிவைட்ல இருக்கட்டும் அங்க போனா மல்டிப்ளை ஆயிடும் 2y ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி இங்கேயும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். x plus 16 by 2 equal to இங்க இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் a. அதே மாதிரி செகண்ட் டேர்ம் y minus 2 by 2 equal to b. டிவைட்ல இருக்கட்டும் அங்க எடுத்துட்டு போயிடலாம். y minus 2 is equal to 2b ன்னு கிடைக்குது. இங்க x plus 16 equal to 2a அப்படின்னு கிடைச்சிருக்கு. 4 ஈக்குவேஷன் வந்திருக்கு பாருங்க. இதை சால்வ் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இது நம்ம கிட்ட 4 ஈக்குவேஷன் இருக்கு. இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ இதுல வந்து anx இருக்கு. இதுலயும் அதே anx இருக்கு பாருங்க. இதை சால்வ் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து a is equal to இந்த பிளஸ் 4 அங்க வந்தா என்ன ஆகும்? -4 ஆகும். 2x - 4. இதை எடுத்துட்டு வந்து தேர்ட் ஈக்குவேஷன்ல நம்மளால சப்ஸ்டியூட் பண்ணிட முடியும். x அப்படியே இருக்கு, பிளஸ் 16 அப்படியே இருக்கு, ஈக்குவல் டு 2a. ஏக்கு பதிலா 2x - 4 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 2 உள்ள எடுத்துட்டு போய்க்கோங்க. x plus 16 ஈக்குவல் டு இது உள்ள போனா 4x - 8. x எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம். -8 இங்க வந்துருச்சுன்னா +8 ஆயிடும். இந்த பக்கம் 4x இருக்கு. இந்த பிளஸ் x அங்க போனா -x. அப்ப 3x is equal to இதை ஆட் பண்ணும்போது 24. மல்டிபிள் இருக்க 3 இங்க வந்துச்சுன்னா டிவைட் ஆகும். அப்ப 24 by 3 is equal to x. அப்ப 8 is equal to x ன்னு கிடைக்குது. ஸோ x வேல்யூ 8 தான். அதே மாதிரி இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த்தையும் சால்வ் பண்ணும். இந்த x எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா a கூட கிடைச்சிரும். a is equal to 2 into 8 minus 4 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப 16 minus 4 a யோட வேல்யூ 12 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இவங்க கிட்டயும் b and y இருக்கு, இவங்க கிட்டயும் b and y இருக்கு. இப்போ இதுல இருந்து நான் y கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். y is equal to -2 அங்க போனா என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். 2b plus 2ன்னு எழுதிட்டு இந்த y எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஈக்குவேஷன் 2ல. ஸோ சப்ஸ்டியூட் y வேல்யூ இன் ஈக்குவேஷன் 2. இதை நீங்க எந்த ஆர்டர்ல வேணாலும் சால்வ் பண்ணலாம். 7 plus b இருக்கு இந்த பக்கம், அந்த பக்கம் 2 into y இருக்கு. yக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2b plus 2ன்னு கண்டுபிடிச்சோம்ல, அதை எழுதிக்கலாம். 2 உள்ள கொண்டு போகணும். 7 plus b is equal to 2 2s are 4b. இங்க 2 into 2 4. நம்பர்லாம் ஒரு பக்கம், b எல்லாம் ஒரு பக்கம். இப்போ 7 minus 4 வந்துடும். ஏன்னா plus 4 இங்க வந்துடும், b அந்த பக்கம் போயிடும். 4b minus b. அப்போ 3 is equal to 3b ன்னு கிடைக்குது. அப்போ b is equal to 3 by 3 பண்ணும்போது ஆன்சர் 1ன்னு வந்துடுச்சு. b வேல்யூ 1ன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். y is equal to 2 into 1 plus 2. 2 1s are 2. 2 plus 2 வந்து 4 தான். இப்போ கொஸ்டின்ல x, yயும் a, bயும் தான் கேட்டிருந்தாங்க. a, b வேணும்னா aக்கு 12 கிடைச்சிருக்கு, bக்கு 1 கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம இதை சொல்லிடலாம் 12, 1. x, y, x வந்து 8, y வந்து 4 கிடைச்சது. அப்போ x, yக்கு வந்து 8, 4. ஸோ இதான் நம்மளோட கொஸ்டின். பி பாயிண்ட்டும் கியூ பாயிண்ட்டும் x, yயும் a, bயும் கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட பாயிண்ட் வந்து 8, 4 வருது. இதோட பாயிண்ட் வந்து 3, 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. மேலே பாருங்க. ஸோ இதான் பியோட கோஆர்டினேட், கியூவோட பாயிண்ட்னு எடுத்து எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.